ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சால மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு விறகு அடுப்பில் மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அடுப்பில் மண் சட்டி வச்சுக்குவோம். எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்து விட்டுக்குவோம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்துட்டு சேர்த்துக்குவோம். ஓகேவா? கருவேப்பிலை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை வந்து சேர்த்துக்குவோம். சேர்த்து ஓரளவு நல்லா வேகட்டும். வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். அப்போ தான் குழம்பு வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதையும் வந்துட்டு சேர்த்துக்குவோம். தக்காளி வந்துட்டு நல்லா வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்குவோம். கல்லுப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்குவோம். கல்லுப்பு போட்டால் தக்காளி வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்துட்டு நல்லா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி நல்லா மசிய வேக வச்சு குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். அப்புறம் வந்துட்டு வீட்டு மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு. நான் வந்துட்டு இப்போ புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கதை வந்து ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு குழம்பு நல்லா கொதித்து வற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்துட்டு மீன் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வற்றணும். அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்துட்டு விறகடுப்பில் வந்துட்டு மண் சட்டியில் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. நம்ம வந்துட்டு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை வந்துட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பாருங்களேன், எவ்வளோ அளவுக்கு தண்ணி வச்சுருந்தோம், எந்த அளவுக்கு குழம்பு கொதித்து வற்றிருச்சுன்னு பார்த்தீங்களா? இப்போ வந்துட்டு நம்ம வந்து மீனெல்லாம் சேர்த்துக்கலாமா? வந்துட்டு எல்லா மீனுமே சேர்த்துக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் மண் சட்டியில் விறகடுப்பில் குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத, எப்படி இருந்துச்சு குழம்பு அப்படின்றத எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வந்துட்டு மீன் போட்டுட்டு லைட்டாக வந்துட்டு கிளறி விட்டுக்குவோம். ரொம்ப வந்துட்டு கிளற வேணாம். எங்களோட சேனலை வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துட்டு எங்கள் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம மீன் போட்டு கிளறணும் அப்படின்னா மீன் வந்துட்டு உடஞ்சிடல. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ வந்து குழம்பு இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுட்டு இறக்கணும் அப்படின்னா குழம்பு வந்துட்டு ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், அடுப்பை விட்டு இறக்குனதுக்கு அப்புறமும் எப்படி கொதிக்குதுன்னு பார்த்தீங்களா? தகண்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மீன் குழம்பை ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.